நெருக்கத்தின் எல்லை. இப்ப நீங்க பாடுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. நெருக்கமாய், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கத்தின் ஆமே, நெருக்கமாய். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க ஆமே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் அவர் தோள்களின் மேல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா நான் அவர் கூட இல்லவே இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமே, ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. அதுல இவ்வாறாய் பக்தன் பாடுகிறான், குறைவே வந்தாலும் நான் என்ன பண்றது இல்லை, குறுகி போவதே இல்லை. குறைவு வந்தா நான் குறுகி போவதே இல்லை. வியாதி வந்தாலும் நான் என்ன பண்றது இல்லை, வியாகுலம் அடைவதில்லை. ஏன்னா நான் இருக்கிறது அவர் தோளில். பாடலாமா? நல்ல உற்சாகம் அந்த பாடலை வரிகளை உணர்ந்து பாடினீங்கன்னா நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய காரியங்களை செய்வார். பிசாசானவன் நம்ம நீங்கள் இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவன் தான் நம்ம தோளில் ஏறி உட்காருவானே தவிர்த்து நம்ம ஆண்டவருடைய தோளில் ஏறி உட்காரவே மாட்டோம். ஹல்லேலூயா. பாடலாமா? குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி. மறுபடியும் அறிக்கையிடுங்க பார்க்கலாம். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய். வியாதியே வந்தாலும், வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்களேன். வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை.